ஆனா யாருக்கு மட்டும் சுகம் கொடுத்தாரு இயேசு? ஏன் எல்லாருக்கும் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு? எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே. அந்த ஒரு மனுஷனை மட்டும் ஏன் வேதாகமம் போட்டிருக்கு? அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் என்ன செஞ்சா பாத்தீங்களா? அடுத்தது கீழே வாசிக்கலாம். 6வது வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அல்லேலூயா. அவன் சொல்றத பாருங்க, என்னை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு நாதி கிடையாது. எப்படியோ நான் உருண்டு போனா கூட எனக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறான்? அப்ப 38 வருஷமா இவன் முயற்சியை விடாம என்ன பண்ணிருக்கான்? நகர்ந்து போனாலும் உருண்டு போனாலும் இல்ல இழுத்துக்கிட்டே போனாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் பக்கத்துல இயேசு வந்து நின்று, என்னால சுகம் கொடுக்க முடியும்னு நீ நம்புன. நீ 38 வருஷம் விடாம முயற்சி என்ன பண்ணிட்டே இருந்த? செய்துகிட்டே இருந்த. அதனால இப்ப நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண? நட என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு நடக்க சொன்னார்? அந்த படுக்கையை போட்டுட்டு அவன் மட்டும் நடந்துட்டான் அப்படின்னாக்க, அந்த படுக்கையின் மேல் வேறொருத்தன் வந்தாலும் அவனும் யாரா மாறி இருப்பான்? வியாதியஸ்தனாய் மாறி இருப்பான். அந்த வியாதி அடுத்தவனை தொடக்கூடாது என்பதற்காக அந்த நிமிஷம் முதற்கொண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. 38 வருஷம் முயற்சி என்ன பண்ணீங்க? விடல. 1 மாசம் முயற்சி பண்ணிட்டு, 2 மாசம் முயற்சி பண்ணிட்டு, 1 வாரம் ஜெபிச்சுட்டு, 2 வாரம் முயற்சி பண்ணிட்டு, ஆமா என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அநேகர் என்ன பண்றாங்க? விலகி போகிறது மத்தியில் இந்த மனுஷன் 38 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷங்க? அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஆண்டவரே, இந்த குளம் தண்ணீர் கலக்கப்படுறதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்ப கலங்குதோ பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவேன்? இருப்பேன். நான் போகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? வேறு ஒருவன் இறங்கி சொஸ்தமாகிடுவான். இவன் சுகம் பெறுவதற்காக எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 38 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க அவன் முயற்சியை கைவிடவே இல்லைங்க. என்ன நடந்தாலும் அவன் முயற்சி என்ன பண்ணல? கைவிடல. அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் அங்க இருக்கிற குருடர் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, சூம்பின உருப்படியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வியாதியஸ்தன்ட்ட மட்டும் இயேசு வந்து நின்று என்ன கேட்கிறார்? நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அங்க பாத்தீங்க அப்படின்னாக்க மத்தேயுல நம்ம பார்த்தோம் 8:16 அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தினான்னு போட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு வியாதியஸ்தரை தான் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. அநேகர் அவரை தேடி வந்தார்கள், அநேகருக்கு சுகப்படுத்தினார். இந்த ஒருவன் மாத்திரம் ஒரு நாள் விடாம 38 வருஷம் பண்ணிட்டு இருக்கான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இந்த வியாதியஸ்தனுக்கு என்ன கொடுக்குறாருங்க? சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா.